Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. ஃபைண்டம் டாக்கீஸ் அண்ட் சினிமாவோட டாப் 10 மூவிஸில் இந்த வாரம் எந்தெந்த படம் எந்தெந்த இடத்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதான் பார்க்கலாம். தொடர்ந்து வந்துட்டு நிறைய படங்களுடைய வருகையினால் வந்துட்டு நம்ம டாப் 10ல் வந்துட்டு வரிசைப்படுத்துவதற்கு ரொம்ப எளிதாகவே இருந்துருச்சு. இதுக்கு முன்னாடி உள்ள வாரங்களில் நம்ம பார்த்தோம்னா தொடர்ந்து நிறைய படங்கள் வந்துட்டு வரலை, கம்மியான படங்களே வந்துட்டு இருந்தது. பழைய படங்களே தொடர்ந்து நம்மளுடைய டாப் 10 லிஸ்ட்டில் வந்து நீடிச்சிட்டு இருந்தது. ஆனால் இந்த வாரம் எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். TN 2026 நட்டி நராஜுடைய நடிப்பில் வெளிவந்த இந்த படம் வந்துட்டு ஒரு அரசியல் சட்டர் ஃபிலிமாக வந்துட்டு வெளியாக இருக்குது. முழுமையான ஒரு அரசியலை இந்த காலத்துக்கு ஏற்றாற் போல் வந்துட்டு ரொம்ப அழகாகவே அந்த படத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஜனநாயகன் வராத குறையை வந்துட்டு இந்த படம் தீர்த்து வச்சிருச்சா அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்த உடனே எல்லாருமே அந்த தேட்டருக்கு போய் அந்த படத்தை பார்த்தாங்க. ஓரளவுக்கு வந்து அந்த படம் வந்து எல்லாரையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதனுடைய காட்சி அமைப்புகள் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாகவே வடிவமைக்கப்பட்டிருந்ததும், நட்டியுடைய நடிப்பும் அதில் நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. எல்லாருடைய நடிப்பும் வந்து ரொம்ப கரெக்டாக அதுக்கு ஆப்டாக இருக்குங்கிறத ஒரு விஷயம் தான். TN 2026 நம்ம டாப் 10 மூவிஸில் 10th பிளேஸ். அடுத்து LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. LIKவை LICயாக வந்துட்டு நாங்கள் போட்டிருந்தோம்னா 120 கோடி ரூபாய் வரைக்கும் LIC கேட்டதுனால தான் நாங்கள் LIKன்னு பேர் மாற்றி இந்த படத்தை வந்து விக்னேஷ் சிவன் வந்து ரொம்ப அழகாகவே பண்ணிட்டார். பிரதீப் ரங்கநாதனுடைய ஆக்டிங் சொல்லவே வேண்டாம். நம்மளுடைய ஃப்யூச்சரில் நம்ம எப்படி இருக்க போகிறோம், ஃப்யூச்சரோடைய நிகழ்வுகளை வந்து ரொம்ப அழகாக வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஒரு ரோபோட்டிக் உலகம் வந்துட்டு எந்த மாதிரிலாம் இருக்கும், நம்மளை சுற்றி எல்லாமே எல்லா பக்கமும் வந்துட்டு கண்கள் இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுங்கிறத வந்து ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் சொல்ல வேணா, அவருடைய எல்லா படங்கள்லையுமே அவர் எப்படி நடிச்சிருந்தாரோ அதே மாதிரி இந்த படத்துலையும் சூப்பராகவே பண்ணியிருந்தார். இந்த படத்தோட மெயின் ரோல் பண்ணவர் வந்து நடிப்பறக்குன்னு சொல்ல போகிற SJ சூர்யா தான். அவருடைய நடிப்பு வந்துட்டு ரொம்ப அழகாகவே இருந்தது, சூப்பராக பண்ணியிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். அந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுமே அவங்களோட பணிகளை வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஆனால் படம் வந்து ஒரு கலவையான விமர்சனங்களை மட்டுமே பெற்றது. LIK இந்த வாரம் நம்மளுடைய டாப் 10 மூவிஸில் 9th பிளேஸ். அடுத்து நம்ம பார்க்க போட வந்து தீயோர் குடம். இந்த படம் வந்து சக்ஷி அகர்வாலுடைய நடிப்பில் வெளியான படம். கிரைம் த்ரில்லர் படமாகவே இந்த படம் வந்துட்டு வந்திருக்குது. இந்த படத்தில் அவங்களுடைய ஆக்டிங் சொல்ல போனாவே ரொம்ப சூப்பராகவே அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய கொலை, அந்த கொலையை சுற்றி வந்து அதில் ஒரு 3 பேர் வந்துட்டு மாட்டுறாங்க. அந்த 3 பேர் வந்து இந்த கொலையிலேருந்து எப்படி மீண்டு வந்து கிளைமேக்ஸில் முடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த படங்க. ரொம்ப அழகாகவே வந்துட்டு சஸ்பென்ஸோடையெல்லாம் அந்த படம் அழகாக சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. பெரிய அளவு இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சான்னு கேட்டால் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. அந்த அளவுக்காக வந்து ஒரு சுவாரஸ்யங்களில் வந்துட்டு விறுவிறுப்புலையும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த படம் வந்து நிறைய இடங்களில் தொய்வடைஞ்சதுனால பெரிய சக்ஸஸ் இந்த படம் வந்துட்டு பெறலை. தியர் கூட வந்து நம்மளுடைய டாப் 10 மூவிஸில் 8th பிளேஸை பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமாண்டோ வின் லவ். ஒரு கமாண்டோவாக வந்துட்டு வீர அன்பரசு வந்து இந்த படத்தை நடிச்சிருக்காரு. அவர் தான் இந்த படத்தோட டைரக்டரும், அவர் தான் இந்த படத்தோட ஹீரோவும் கூட. ஒரு கமாண்டோ அதனுடைய கதை சப்ஜெக்ட் எப்படி இருக்குங்கிறது நம்ம யூகிச்சு ஒரு இடத்துல நம்ம போயிருப்போம். அந்த படத்தோட ஹீரோயின் வந்து ஏஞ்சல் வந்துன்னு பண்ணியிருக்காங்க. ஒரு முனைவர் பட்டத்திற்காக படித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவியாக தான் அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. படிக்கக்கூடிய ஒருத்தவங்களாக தான் அந்த ஹீரோயினை வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இவர்களுக்கு இடையிலான ஒரு காதலும், தன்னோட பணி சார்ந்து அவர் வந்து இராணுவத்தை வந்துட்டு அதில் காட்டும் பொழுது, காட்சி அமைக்கும் பொழுது ஒரு மத்திய அமைச்சரோட பொண்ணை வந்து கடத்திட்டு போய் வச்சிடறாங்க. அதிலிருந்து அவர் எப்படிலாம் போராடி மீட்கிறாங்க அப்படிங்கிறதும், இங்கே ஒரு பக்கம் அவரோட லவ் ட்ராக்கும் போயிட்டுருக்கும். இதை ரெண்டையும் வந்துட்டு அழகாக காட்சிப்படுத்தி ஒரு சூப்பரான ஒரு லவ் சப்ஜெக்டை நம்மக்கிட்ட விறுவிறுப்போடு கொண்டு வந்து இந்த படக்குழு வந்து சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறதும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மாறி இருக்குது. நிறைய படங்களுடைய வருகையினால் இந்த படத்தை வந்து நம்ம டாப் 5க்குள்ளே கொண்டு போக முடியாத சுச்சுவேஷன். ஆனால் படம் வந்துட்டு ரேட்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5க்கு 3 அப்படிங்கிற அளவுக்கு நல்ல வந்துட்டு விமர்சனங்களை வந்து இந்த படம் வந்து பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கமாண்டோ வின் லவ் வந்து நம்மளுடைய டாப் 10 மூவிஸில் வந்து 7th பிளேஸை பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேட்டில் தாங்க. இந்த பேட்டில் 2026 இந்த ஏப்ரலில் வந்து இந்த படம் வந்துட்டு வெளியே வந்திருக்குது. இந்த படத்தினுடைய நாயகன் வந்துட்டு அர்ஜுன் வந்துட்டு டோட்டலாக அந்த படத்தில் ஒரு ராப் சிங்கராகவே தான் வந்துட்டு அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதில் ஹீரோயினாக வரக்கூடியவங்க வந்து ஒரு டீச்சராக அந்த படத்தில் வந்து ஆரதியா வந்துட்டு டீச்சராக வந்துட்டு வராங்க. இவர்களுக்கு இடையிலான ஒரு காதல், எல்லா படங்களையும் போதுமே ஒரு காதல் கதையை ரொம்ப அழகாகவே தான் சொல்லியிருக்காங்க. அந்த காதல் வந்து கல்யாணத்தில் முடிஞ்ச கல்யாணத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, இந்த இதெல்லாம் எப்படி போகும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் நம்ம யோசித்தோம்னா அப்படி இருக்காது. இந்த காதல் எப்படி சேரும் அப்படிங்கிறதும் ஒரு கதையோட அடுத்த ட்ரிக்காகவும் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்த போனோம்னா ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடிய ஹீரோயின் தானே நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ஸ்கூலோட நிர்வாகியாக வந்துட்டு சுப்பிரமணியன் சிவா நடிச்சிருக்காரு.
அவருக்கும் இவர்களுக்குமான அந்த பள்ளிக்கூடத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து ரெஃப்ளெக்ட் ஆகி பெரிய அளவில் போகுது, அதுலேருந்து எப்படி மீண்டு வராங்க. ஒரு பக்கம் காதலும் ஒரு பக்கம் வந்துட்டு பிரச்சனையும், இது இரண்டும் கலந்த ஒரு கலவையாக அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஒரு ஸ்கூல்ஸில் என்னென்னலாம் நடக்குமோ அதை எல்லா விஷயங்களையும் ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காங்க. பிரச்சனையும் சொல்லியிருக்காங்க, நல்ல விஷயங்களையும் வந்துட்டு எடுத்து ஒரே தான் நம்ம கிட்ட வந்து அந்த பேட்டில் அப்படிங்கிறது ஒரு போராவே வந்து அந்த படத்தில் வந்துட்டு பேட்டில் 2026 சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் வந்துட்டு பேட்டில் பிடிச்சிருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட டாப் 10 மூவிஸில் 6வது இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட். உண்மையிலேயே இந்த படம் எல்லாருக்குமே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் அமைஞ்சிருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் அந்த படம். சொல்லப்போனால் இந்த படத்தினோட ஹீரோ ராணா வந்து ஏற்கனவே பிக் பாஸில் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய அறிமுக ஹீரோ அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, அவருடைய ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காரு. ஒரு குடும்பத்தை வந்துட்டு தூக்கி செல்லக்கூடிய ஒரு இடத்துல எங்கெல்லாம் ஒரு தவறி நிற்கிறாருங்கிறது ஒரு ஹீரோவோட சப்ஜெக்டும், ஒரு பக்கம் வந்துட்டு ஹீரோயின் ரோஷினியோடைய அந்த ஒரு லவ் சப்ஜெக்டும், இந்த காதல் வந்து ஒரு பணக்கார வீட்டு பொண்ணாக வந்துட்டு ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த மேரேஜ் பண்ணி அவனை அந்த பொண்ணு ஒரு உயரத்துக்கு கொண்டு வந்து உட்கார வச்சு அழகு பார்த்தா அப்படின்னா அந்த காதல் கல்யாணத்தில் முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய அளவில் வந்துட்டு இதே அளவு லவ் அடுத்து இருக்குமா அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் நிறையா படங்களும் வந்து சொல்லியிருக்கும். அதே வரிசையில் தான் இந்த படமும் வந்திருக்குது. ஆனால் இதில் ஒரு சிறந்த ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த படக்கதையில் வந்துட்டு தொய்வே இருக்காது, ரொம்ப அழகாகவே காட்சிப்படுத்தியிருப்பாங்க, எமோஷன்ஸையும் ரொம்ப அழகாகவே கொடுத்துருப்பாங்க. இந்த காதலர்கள் கல்யாணத்தில் முடிந்து அதுக்கப்புறம் வந்துட்டு பிரிவு பிரச்சனைகள் எல்லா விஷயங்களையும் நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம நேரில் பார்க்குறோமோ அது மாதிரியே காட்சி அமைப்பில் ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காங்க. ராணுவுடைய நடிப்பு வந்து ரொம்ப அழகாகவே அந்த படத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட டேரக்டர் அப்படி பார்த்தீங்கன்னா காந்திராஜா, மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து பண்ணியிருக்காரு. அப்போ அந்த படத்திற்கான ஒரு வெயிட்டேஜுங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே கிடச்சிருது. ஒரு சிறந்த படமாகவே இந்த படமும் இந்த வாரம் வெளியே வந்த படங்களில் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் நம்மளோட டாப் 10 மூவிஸில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் வந்துட்டு மிஸ்டர் எக்ஸ். எத்தனையோ விஜயகாந்த் படம் விஜய் படம்லாம் நம்ம பார்த்துட்டோம். அந்த உளவாளிகளில் இருக்கிற பிரச்சனை, நியூக்ளியர் வெப்பன்ஸு, ராவோட ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து நிறைய சினிமாக்களில் பார்த்தாச்சு. அதே மாதிரி தான் இந்த படமும் எடுத்திருக்காங்க. ஆர்யா ஒரு பக்கம் கௌதம் கார்த்திக் சரத்குமார்னு சொல்லி பாகிஸ்தானையும் ரஷ்யாவையும் இந்தியாவையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்து இணைச்சு கண்டுபிடிக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாமே இந்த படத்துலையும் சொல்லியிருக்காங்க. அதை ரொம்ப அழகாகவே வந்து ஆக்ஷன் கலந்த ஒரு படமாகவும் விறுவிறுப்பான ஒரு படமாகவும் கதையை சொன்ன விதத்துலையும் ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காங்க. கௌதம் கார்த்திக்கோட ஆக்டிங் வந்து எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடிய ஒரு ஆக்டிங்காகவே இந்த படத்தில் இருந்திருக்கு. மிஸ்டர் எக்ஸ் சக்ஸஸ் ஆச்சுன்னா சக்ஸஸ் ஆகிருக்குது. இந்த வாரம் வெளிவந்த படங்களில் வந்துட்டு ஒரு நல்ல படமாக வந்துட்டு மிஸ்டர் எக்ஸை நம்ம சொல்லலாம். மிஸ்டர் எக்ஸ் நம்மளுடைய டாப் 10 மூவிஸில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த டாப் 3, 2, 1 அந்த 1, 2, 3 அப்படிங்கிற இந்த கேட்டகரியை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ இது வந்த படங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லைங்க. இந்த வாரம் நம்ம வந்து எடுத்த முயற்சி வந்து ரீரிலீஸ் படங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில் வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய இன்றும் பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்து எம்ஜிஆர் நடித்த ரிக்ஷாக்காரன் படம் ரீரிலீஸ் ஆகிருக்குது. அந்த படத்துக்கான வரவேற்பு வந்துட்டு சவுத்துலேயும் நார்த்லேயும் வந்துட்டு பயங்கரமாக போயிட்டு இருக்குது. எம்ஜிஆருக்கு அன்னைக்கு வந்துட்டு ரிலீஸ் ஆகும் பொழுது எந்த அளவுக்கு இந்த படம் ஹிட் கொடுத்து நடுத்தர வர்க்க மக்களை வந்து எந்த அளவுக்கு ஒரு தூக்கி எடுத்து செய்தார், உதவிகள் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். அதே போன்று தான் வந்துட்டு அவர் முதலமைச்சர் ஆனப்பையும் இந்த ரிக்ஷாக்காரன் அவருக்கு ஒரு பெரிய ஒரு வேல்யூ வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அதுபோட்டு தான் ரிக்ஷாக்காரனும் ரிலீஸ் ஆகி எம்ஜிஆருடைய ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டை கொடுத்துருக்கு. கம்மியான திரையரங்குகளில் படம் வெளியாகி நல்ல க்ரௌட் அதை ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் ஒரு எம்ஜிஆருங்கிற ஒரு நடிகரை கொண்டு போய் நம்ம வந்துட்டு ஒரு டாப் 10ல் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வைக்க முடியாது. அவருக்கான ஒரு உரிய மரியாதை ரிக்ஷாக்காரன் என்றுமே தமிழ் சினிமாவுடைய ஒரு சிறந்த படங்களுடைய லிஸ்ட்டில் இருக்கும். அதனால் நம்மளுடைய நம்பர் 3 வந்து டாப் 10 மூவிஸில் ரிக்ஷாக்காரன், எம்ஜிஆரின் ரிக்ஷாக்காரன் ரீரிலீஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்துட்டு பட்டாசா சிதறி வெடிச்சிருக்கு. எப்பயுமே ஒரு ஊரோட பேரை வச்சு தான் அந்த டேரக்டர் வந்து படமே பண்ணுவார். நம்ம பேரரசனுடைய படம் தான். விஜய்க்கு 2 சூப்பர் ஹிட் படம் கொடுத்துருந்தார், சிவகாசி ப்ளஸ் திருப்பாச்சி. இந்த சிவகாசி தாங்க திரும்ப ரீரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்தில் உள்ள நயன்தாரா டான்ஸ் ஆன ஒரு பாட்டே வந்து விஜய் அரசியலுக்கு வந்தால் எப்படி இருக்குங்கிறத வந்துட்டு ஒரு சின்ன சிம்பாலிக்காக சொல்லிட்டு போனாங்க. அது இன்றைக்கி வந்து தேர்தல் காலத்தில் வந்து விஜய்க்கே ரொம்ப வந்துட்டு ஒரு ஆதரவான ஒரு சில விஷயங்களாக அது மாறிச்சு. அப்படி ஒரு விஷயம் தான் சிவகாசி விஜயோடைய கெரியர்லேயும் ஒரு முக்கியமான படமாக அமைஞ்சது. அசின் விஜயோட காம்பினேஷன் வந்து பெரிய அளவில் பேசு பொருளாச்சு. ஏபிசி சென்டர் எல்லாமே அந்த படத்தை வரவேற்றாங்க அப்படின்னே சொல்லலாம். சிவகாசி நம்மளுடைய டாப் 10 மூவிஸில் 2nd பிளேஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியவே அப்படியே புரட்டி போட்ட படங்களுடைய வரிசையில் இந்த படத்திற்கு வந்துட்டு ஒரு தனி இடம் இருக்குது. காதல் மன்னன் எப்படி வந்துட்டு அஜித்துக்கு ஒரு பெரிய சக்ஸஸோ, காதலுக்கு மரியாதை விஜயோடைய கரியரை எப்படி வந்துட்டு ஒரு ஹையில் கூட்டு போய் நிப்பாட்டுச்சோ, அதே மாதிரி தான் அமர்க்களம். பரத்வாஜோட இசை, சரணோட டைரக்ஷன்,
காதல் மன்னரில் முதல் படத்தை தொடங்கினாலும் அவரோட 25வது படமாக அமர்கலம் அவருக்கே அமைந்தது. அஜித்தினுடைய 25வது திருமண நாளை முன்னிட்டு இந்த படம் ரீரிலீஸ் ஆகிருக்குது. ஷாலினியும் அஜித்தும் நிஜ வாழ்வில் இணைந்ததற்கு முக்கியமான காரணமாக இருந்தது இந்த படம் தான். இந்த படத்துக்கு ஷாலினிக்காக விஜய் பல நாள் அஜித் வெயிட் பண்ணி இந்த படத்தில் நடித்தார் அப்படிங்கிற சொல்லலாம். விஜயோட காதலுக்கு மரியாதை பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த படம் வெளிவருது அப்படிங்கிறப்ப ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்துச்சு. விஜயே வெயிட் பண்ணார், அடுத்தடுத்த படங்கள் ஷாலினியோட பண்ணலாம் அப்படிங்கிற டைம் தான். அஜித்தும் அதே மாதிரி ஒரு ட்ராக்லலாம் நின்றுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு படம் தான் ஒரு வில்லனாக, ஒரு ரவுடியாக, ஒரு அழகாக அஜித்தை காட்சி அமைப்படுறதால அந்த படத்தினுடைய பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆகி அஜித்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் வச்சுருந்ததுன்னா அதுதான் அல்டிமேட் ஸ்டாராக அஜித் மாறியது அமர்கலம் படத்தோட மூலமாக தான். அன்றும் இன்றும் என்றும் தலையோட ஃபேன்ஸுக்கும் சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கும் சரி, அமர்க்கலப்படுத்தி தான் போயிட்டு இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய திரையரங்கில் படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நல்லாவே ஓடிட்டு இருக்குது. அமர்கலம் நம்மளுடைய டாப் 10 மூவிஸ்லாம் நம்பர் 1 பிளேஸை பிடிச்சிருக்குது. இந்த வாரம் நம்மளுடைய டாப் 10 மூவிஸுடைய வருஷப்படுத்துனது எல்லாமே பார்த்துட்டோம். நம்ம மீண்டும் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் எந்தெந்த இடத்த பிடிச்சிருந்ததை இனி வரும் வாரத்தில் பார்க்கலாம். நான் உங்கள் வினோத் ராஜா. நன்றி.